கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு முதல்வர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக வனத்துறை கொடுத்த விளக்கம் ஏற்புடையதல்ல என்றார். கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு செய்து தர வேண்டும். உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். தில்லியில் பொறுப்பு வகித்து 3 ஆண்டுகள் அங்கிருக்கும்படி அமித்ஷா என்னிடம் கூறினார். நான் தமிழகத்திலேயே மக்கள் சேவை செய்து அரசியல் செய்கிறேன் என்று அவரிடம் கூறிவிட்டதாக அண்ணாமலை தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் வி தி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தலைமையில் சென்னையில் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. தாவிக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறோம். அவர்களுக்கு ஓராண்டு கால அவகாசம் கொடுப்போம் என அண்ணாமலை தெரிவித்தார். ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சியின் குறிக்கோளாக உள்ளது என்றார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை, கல்வி, கிராமப்புற வளர்ச்சிக்காக 25,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய்க்கு அண்ணாமலை கோரிக்கை விடுத்தார். ஊழலற்ற ஆட்சியை இலக்காக செயல்படும் முதல்வருக்கு நாம் உறுதுணையாக இருப்போம். அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ கட்சி நிர்வாகிகளோ நாங்கள் ஒருபோதும் ஊழல் செய்ய மாட்டோம் என அமைச்சர் ஆனந்த் உறுதியளித்தார். தமிழர்கள் மானை வேட்டையாட வந்தார்கள் என்று கர்நாடக அரசு பழிபோடுவதை தமிழக அரசு ஏற்கிறதா எதிர்க்கிறதா என கேள்வி எழுப்பிய சீமான், கர்நாடக வனத்துறை மீது கொலை வழக்கு பதிந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர வேண்டும் என வலியுறுத்தினார். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். அதிமுக MP இன்பதுரைக்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாக உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக ராஜ்யசபா செயலகம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபையில் இன்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு மற்றும் சுகாதாரத்துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறவுள்ளது. டெல்லியில் உள்ள தனது வீட்டில் வளர்க்கும் மயில்கள், கன்றுகளுக்கு உணவளிக்கும் வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். இது ஒரு சிறப்பான தருணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற ஏதுவாக தினசரி 63,000 மெட்ரிக் டன் அளவுக்கு LPG உற்பத்தி செய்ய பொதுத்துறை மற்றும் தனியாரைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருவதாகவும் மொத்த மாநிலமே வினாத்தாள் கசிவுகளின் தலைநகராக மாறி வருவதாக RJD கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். UGC நெட் தேர்வில் பிழைகள் இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் செப்டம்பர் 9ஆம் தேதி ஆங்கிலம் மற்றும் வணிகவியல் பாடத்திற்கும் 10ஆம் தேதி சமூகவியல் பாடத்திற்கும் மறுதேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் 7.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 51 பேர் பலியாகியுள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெறுவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என அஞ்சப்படுகிறது. 2 நாள் பயணமாக துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தமிழகம் வந்தார். சென்னை விமான நிலையத்தில் கவர்னர் ஆர்லேக்கர் மற்றும் அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் வரவேற்றனர். சென்னை SRM பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பல்வேறு துறைகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்தினார். அறிவியல் ஆராய்ச்சிகள் மனித குலத்தின் நலனுக்காக மட்டுமே பயன்பட வேண்டும் என SRM பல்கலை பட்டமளிப்பு விழாவில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பேசினார். உலகளாவிய நெருக்கடி காலங்களில் அறிவியல் ஆராய்ச்சிகளை வணிக அல்லது லாப நோக்கில் பயன்படுத்தக்கூடாது என்பதே அரசின் நிலைப்பாடு என்றார். இந்தியாவின் வளர்ச்சிக்கும் எதிர்கால கட்டமைப்பை உருவாக்கவும் இளைஞர்கள் முக்கியமானவர்கள். தனிப்பட்ட வளர்ச்சியை மட்டும் பார்க்காமல் நாட்டின் வளர்ச்சியிலும் இளைஞர்கள் பங்களிக்க வேண்டும் என்று துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டுக்குள் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என SRM பல்கலையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் மாணவர்கள் மத்தியில் பேசினார். எவ்வளவு சாதனைகளை பெற்றிருந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிகவும் முக்கியமானது என சென்னையில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் அர்லேகர் பேசினார். மாணவர்களின் அறிவு தனிப்பட்ட வளர்ச்சி மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பயன்பட வேண்டும் என்றார்.
காவிரியில் நீர் திறப்பதை உறுதி செய்ய கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் நாளை விசாரிக்கப்படுகிறது. திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விக்ரம்நாத் அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது. சுதந்திர தின விழாவில் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த காவலர் தர்மராஜ் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த காவலர் தர்மராஜ் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தர்மராஜ் மரணம் காவல்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என தெரிவித்துள்ளார். கோவை கல்லூரி மாணவன் அமுதன் குடும்பத்திற்கு ரூபாய் 6 லட்சமும் பட்டா வழங்குவதற்கான ஆணையும் கொடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்தார். மாணவரின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றார். அரசியலாகவும் கருத்தியலாகவும் மோத திராணி இல்லை என்றாலும் வாய்ச்சவடால் விடுவதில் மட்டும் உதயநிதிக்கு குறையொன்றும் இல்லை என்று தவேக ஐடி விங் விமர்சித்துள்ளது. வனத்துறை அதிகாரிகள் மீதான விசாரணை மற்றும் ரூபாய் 5 லட்சம் இழப்பீட்டு உறுதிமொழியை அடுத்து ஹனூரில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிரான போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மைசூர் அரசு மருத்துவமனையில் உள்ள உடல்களை பெற்றுக்கொள்ள குடும்பத்தினரும் கிராம மக்களும் சம்மதித்தனர். கர்நாடகாவில் தமிழர்கள் 3 பேரை வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. மேகதாது விவகாரம் போல வாய்மூடி இருக்காமல் இச்சம்பவத்திற்கு தமிழக அரசு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடக வனத்துறையால் மாடு தேடிச் சென்ற தமிழக விவசாயிகள் 3 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது கண்டனத்திற்குரியது. வேட்டையாடியதாக பொய்யாக குற்றம் சாட்டும் கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு கண்டனம் தெரிவிக்க வேண்டுமென சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். கர்நாடகாவில் தமிழகம் மீதான துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை கர்நாடக அரசு கொலை குற்றமாக பதிவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். கர்நாடகாவில் தமிழர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து அம்மாநில அரசிடம் தமிழக அரசு உரிய விளக்கம் கேட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசை விமர்சித்ததால் கைது செய்தனர் என நினைத்தேன். ஆனால் காவிரியில் தண்ணீர் வரவில்லை என பேசியதால் கைது செய்தனர். அரசு செலவில் சென்னையிலிருந்து தஞ்சை வர ரோட் ஷோ சென்றேன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் யார் அமைச்சர் என்று யாருக்குமே தெரியாது. சட்டசபையில் ஒரு துறை பற்றி கேட்டால் வேறு ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்கின்றார். எங்களுக்கு மட்டுமல்ல முதல்வருக்கும் கூட அமைச்சர்கள் யார் என்றே தெரியாது என உதயநிதி கூறினார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் ஆன்லைன் நிதி மோசடிகள் மற்றும் டிஜிட்டல் கைது போன்ற அச்சுறுத்தல்களை தடுக்க 24 மணி நேரமும் இயங்கும் தமிழ்நாடு மாநில சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் அமைத்து அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி சார்பில் ரூபாய் 500 கோடி செலவில் 10,186 வரத்து கால்வாய்கள், 809 ஏரிகள் புனரமைக்கும் பணிகள் நாளை தொடங்கப்படுகிறது. தமிழகத்தின் கிராமப்புற நீர்வளத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் வகையில் நாளை நடைபெறும் மாபெரும் நீர்நிலை புனரமைப்பு பணிக்கு அரசுடன் பொதுமக்களும் கைகோர்க்க வேண்டும் என அமைச்சர் ஆனந்த் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை எண்ணூர் முகத்துவாரம் ஆற்று பகுதியில் மீன்கள் திடீரென செத்து மிதந்ததால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆற்றில் கலக்கும் தொழிற்சாலை கழிவு மாசு காரணமாக மீன்கள் இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. புதுச்சேரி இந்தியாவுடன் சட்டப்பூர்வமாக இணைந்த தினத்தை முன்னிட்டு கீழூர் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு வங்கம், வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். நெல்லை பாபநாசம் வனச்சரக பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த 10 நாள் தடை இன்றுடன் முடிவடையும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நாளை முதல் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அபாரமான தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு சிறந்த ராஜதந்திரி. தனது வாழ்நாளை நமது தேசத்துக்காக அர்ப்பணித்தவர். அவரது தலைமை நமது தேசத்தை வலுப்படுத்தியது என வாஜ்பாய் நினைவு நாளில் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்துள்ளார். ஓட்டு வங்கி மீதான பேராசையால் காங்கிரஸ் வந்தே மாதரம் பாடலை மறந்துவிட்டது. மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என சோனியாவுக்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா கண்டனம் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் சுதந்திர தின உரையை எதிர்க்கட்சிகள் தவறாக சித்தரிப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் எஸ்ஐஆர் பணிகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதால் கடந்த ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் ஓட்டு சதவீதம் அதிகரிக்க அது வழிவகுத்தது என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார்.
சுரங்கங்கள் கனிமங்கள் திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி ஜனாதிபதி பிரதமருக்கு ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் கடிதம் எழுதியுள்ளார். சிக்கிமின் கியால்சிங் மாவட்டத்தில் உள்ள ரிம்பி சிங்லிட்டம் பகுதியில் ஏற்பட்ட பெரும் மண் சரிவால் 38 வீடுகள் ஆபத்தில் உள்ளன. மலையடிவாரத்தை ஒட்டிய கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டு தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆவணி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. நாளை முதல் ஆகஸ்ட் 21 வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று ஒரே நாளில் 90,000 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 3.81 கோடி ரூபாய் காணிக்கை வசூலானது. ஐரோப்பாவில் வரலாறு காணாத கடுமையான வெப்ப அலையில் சிக்கி சுமார் 16,000 பேர் பலியாகி உள்ளனர். வெப்பநிலை அதிகரிப்பால் ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் காட்டுத்தீ ஏற்பட்டு நிலைமை மேலும் மோசமாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வங்கதேச அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஆஸ்திரேலிய மண்ணில் அந்த அணியை டெஸ்ட் போட்டியில் வங்கதேசம் வீழ்த்துவது இதுவே முதல் முறையாகும். மூத்த குடிமக்களின் பாதுகாப்பில் தாவேக அரசு மெத்தனமாக செயல்படுகிறது. நலத்திட்டங்களுடன் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சிறப்பு திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வானதி சீனிவாசன் வலியுறுத்தினார். தலைவர்கள் தில்லியில் அமர்ந்து தமிழகத்தின் முடிவை எடுக்கக்கூடாது. தில்லி, சென்னை ஜார்ஜ் கோட்டை, போயஸ் கார்டன், பனையூரில் இருந்து முடிவெடுப்பேன் என்ற காலம் மாறிவிட்டது என்று அண்ணாமலை தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் பட்டாசு தொழிலை நசுக்கும் நடவடிக்கைகளில் தாவேக அரசு ஈடுபட்டு வருகிறது. பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தி சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் திமுக சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். மாஞ்சோலை மக்களை தொடர்ந்து 150 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் மேகமலை மக்களை ஆக்கிரமிப்பு என்று கூறி அழித்து விரட்டுகிறார்கள். சொந்த நாட்டிற்குள் அகதியாக வாழ்வது மிகப்பெரிய துயரம் என்று சீமான் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு முறையில் மாற்றம் செய்ய கோரி மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று அனைத்துக் கட்சி எம்பிக்களுக்கும் பாமக தலைவர் அன்புமணி கடிதம் எழுதியுள்ளார். சபாநாயகரின் தேநீர் விருந்தில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டது குற்றம் அல்ல. முன்னதாக நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு மரபு என்று மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். சினிமாக்காரனுக்கு வாழ்வதற்கு வீட்டை கொடுக்காத நம் மக்கள் ஆள்வதற்கு நாட்டை கொடுக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்தார். பொது வாழ்வில் இருப்பவர்கள் கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்ற குறைந்தபட்ச உணர்வு கூட இல்லாமல் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். அவருக்கு நாவடக்கம் தேவை. தமிழக அரசு அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் நடந்த திமுக சட்டத்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்த தாவேக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாரதிய ஜனதாவிடம் உள்ள மென்மையான போக்கை கைவிட்டு முதல்வரை விமர்சித்த நயினார் நாகேந்திரன் மீது அரசு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகை எம்எல்ஏ ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். போலீசார் என்னை கைது செய்ய வந்தபோது பேப்பர் படித்துக் கொண்டிருந்தேன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். எண்ணூரில் செத்து மிதக்கும் மீன்கள் இறப்பு குறித்து அரசு உரிய விசாரணை நடத்தி மாசு ஏற்பட காரணமாக இருந்த நிறுவனங்களிடமிருந்து அபராதம் வசூலித்து பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் இறந்த மீன்களை உடனடியாக அப்புறப்படுத்தவும் பாமக தலைவர் அன்புமணி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். டில்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களுக்கான வாக்குறுதியில் நிலையான நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என வாழ்த்தியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு சட்டப்படி கிடைக்கும் உரிமையை நிறுத்த பாரதிய ஜனதா துடிக்கிறது. காவிரி விவகாரத்தில் பாரதிய ஜனதா நாடகம் நடத்துவதாக மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். மதுரையில் கடந்த 11 நாட்களில் 8 கொலைகள் அரங்கேறியுள்ளன. கோயில் நகரமாக இருந்த மதுரை தற்போது கொலைகார நகரமாக மாறி வருகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் பேச்சு அருவருப்பின் உச்சம். பெண்கள் மீதான அவரது தவறான பார்வை அவரது பேச்சில் தெளிவாக வெளிப்படுகிறது. தரக்குறைவான பேச்சுக்காக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் ரமேஷ் கூறியுள்ளார். தாவேகாவில் மேடையில் இருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கீழே போவார்கள், அங்கிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மேடைக்கு வருவார்கள். எனவே அனைவரும் மிகவும் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் என அமைச்சர் ஆனந்த் கூறியுள்ளார். என் மதம் என்ன என்று கேட்டால் விளையாட்டு என்றுதான் சொல்வேன். ஜாதி என்ன என்று கேட்டாலும் விளையாட்டு என்றுதான் சொல்வேன் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். கர்நாடக வனத்துறையால் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை சாதாரணமாக கடந்து செல்லாமல் இதற்கு காரணமானவர்களை கர்நாடக அரசு கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். மனித உயிர்களை பறிப்பதற்கு எந்த அரசுக்கும் அதிகார அமைப்பிற்கும் உரிமை கிடையாது. கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார்.
108 எம்எல்ஏக்களில் 101 பேர் முதலில் சட்டசபையை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஓராண்டு டைம் கொடுப்போம். வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் முதல் குற்றச்சாட்டை வைப்பவர்கள் நாமத்தான் இருப்போம் என அண்ணாமலை கூறினார். திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. எங்கள் கொள்கை வேறு, அவர்களது கொள்கை வேறு என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்தார். சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் இறந்துள்ள சம்பவம் வேதனை அளிக்கிறது. இந்த சம்பவத்திற்கு அங்குள்ள தொழிற்சாலைகள் பொறுப்பேற்று நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனே அகற்ற வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். அரிசி உள்ளிட்ட விலைவாசி உயர்வுக்கு வியாபாரிகள் பொறுப்பல்ல. குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டால் தமிழகத்தில் அரிசி விலை மேலும் உயர வாய்ப்பு உள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான காலி நிலங்களில் சூரிய மின்சாதனங்கள் பொருத்தி மின் உற்பத்தி செய்ய அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு விசைப்படகு மீனவர்களுக்கு நாளை மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்பட மாட்டாது. காற்றின் வேகம் 65 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்பதால் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 11,896 கன அடியிலிருந்து 13,600 கன அடியாக அதிகரித்துள்ளது. சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக், கயானா நாட்டு அதிபர் டாக்டர் இர்ஃபான் அலி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட தலைவர்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். கோவை, பாலக்காடு உட்பட 8 ரயில் நிலைய குடிநீரில் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் பாக்டீரியா இருப்பதாக இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் குழு அதிர்ச்சிகரமான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வாரணாசி விமான நிலையத்தில் மும்பைக்கு செல்ல இருந்த விமானத்தில் பயணி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் 2 ஊழியர்கள் காயமடைந்தனர். இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பாதுகாப்பு விதிகளை மீறி விமானத்தில் துப்பாக்கியை எடுத்துச் சென்றது எப்படி என விசாரிக்கப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் 102வது ஆண்டு முத்துப்பல்லக்கு விழா நடந்து வரும் நிலையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர் விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இந்திய அளவை விட தமிழகத்தில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதம் மிக அதிகமாக உள்ளது என விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் பெருமிதம் தெரிவித்தார். அனைத்து மாநிலங்களுக்கும் உயர்கல்வியில் தங்கள் செயல்திறனை மேம்படுத்தினால்தான் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என்றார். நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 19ஆம் தேதி இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் வரும் 19ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விடுமுறை தினமான இன்று குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி என அனைத்து அருவிகளிலும் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். உளுந்தூர்பேட்டையில் நாளை விசிகவின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார மதுக்கடைகளை நாளை ஒருநாள் மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. நள்ளிரவில் அதிவேகமாக வந்த கார் கவர்னர் மாளிகை சுவரில் மோதியது. இந்த விபத்தில் காரில் இருந்த டி நகரைச் சேர்ந்த பாலாதாஸ் உட்பட 5 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அவர்களுக்கு கோயிலில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். தெற்கு ரயில்வே கடந்த நிதியாண்டில் 13,778 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 9% அதிகம். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர்மட்டம் 81.31 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4500 கனஅடியில் இருந்து வினாடிக்கு 7000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களாக நீர்வரத்து சரிந்து வந்த நிலையில் இன்று உயர்ந்துள்ளது. டாஸ்மாக் மதுக்கடைகளில் என்ட்ரிகா நிறுவனத்தின் 11 மது வகைகளை விற்க விதிக்கப்பட்ட தடை ஒரே நாளில் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் சிறந்த கோட்டமாக திருச்சி ரயில்வே கோட்டம் விளங்குகிறது. கடந்த 4 மாதங்களில் மட்டும் பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாண்டதில்
சுமார் 432 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. தமிழகத்தில் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் EKYC செய்வதற்கான கால அவகாசம் வரும் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் உலகின் முதல் பெரிய விமானமான X-1ஐ வெற்றிகரமாக பறக்கவிட்டு அமெரிக்காவின் ஹார்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சோசியல் மீடியாக்கள் பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதாவுக்கு அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்துள்ளது. கருத்து சுதந்திரம், தனிநபர் உரிமைகளை மீறும் மசோதா என்றும் கருத்து தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. நெதர்லாந்தில் நடைபெறும் ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்றுள்ள இந்திய அணி தனது முதல் போட்டியில் வேல்ஸ் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. 90, 2000களில் பாலிவுட் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் ராணி முகர்ஜி. தற்போது அவருக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரபலமான லாட்ரோப் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. 2019இல் நடிகர் ஷாருக் கானுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்த பெருமையை பெறும் 2வது இந்திய நடிகர் என்கின்ற பெருமையை ராணி முகர்ஜி பெற்றுள்ளார். இந்திய திரையுலகில் சுமார் 30 ஆண்டுகால பங்களிப்பு, சமூக சேவைகள் மற்றும் மனிதநேய பணிகளை பாராட்டும் விதமாக இந்த பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. ஹனு ராகவபுடி இயக்கத்தில் பௌசி படத்தில் நடித்து வரும் நடிகர் பிரபாஸ் அடுத்ததாக சந்தீப் ரெட்டி வாங்கா இயக்கும் ஸ்பிரிட் படத்தில் முழுவீச்சில் நடிக்கப் போகிறார். காவல்துறை மையப்படுத்தப்பட்ட கதை களத்திற்காக ஒரு புதிய மற்றும் வித்தியாசமான தோற்றத்தை பெறுவதற்காக கடுமையான டயட் மற்றும் தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறாராம். இப்படத்தில் திருப்தி டிம்ரி, விவேக் ஓப்ரா, காஞ்சனா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கிறார்கள். தெலுங்கில் இளம் முன்னணி நடிகையாக வளர்ந்து வருபவர் ஸ்ரீலீலா. அனுராக் பாசு இயக்கத்தில் கார்த்திக் ஆரியன் ஜோடியாக நடிப்பதன் மூலம் ஹிந்தியிலும் அறிமுகமாகிறார். ரொமான்டிக் மியூசிக்கல் கதை அம்சத்துடன் உருவாகும் படப்பிடிப்பு மும்பையில் துவங்க இருந்த நிலையில் கால்ஷீட் உள்ளிட்ட சில பிரச்சினைகளால் அடிக்கடி தள்ளி போனது. தற்போது ஒரு வழியாக படப்பிடிப்பு துவங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மறைந்த இயக்குநர்கள் பாரதி ராஜா, பாக்யராஜ் ஆகியோருக்கு ராஜகோபுரங்கள் என்ற தலைப்பில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று கமல் பேசுகையில், இந்த இருவருடனும் பணியாற்றியது பெருமை. இருவரும் தமிழ் சினிமாவில் ஆழமாக வேர் ஊன்றியவர்கள். வெற்றி வரும், தோல்வி வரும், அதோடு ஜால்ராவும் வரும். இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு வளர்ச்சி பாதையில் இருவரும் பயணித்தார்கள். பாரதி ராஜா, பாக்யராஜ் இருவருமே தமிழ் சினிமாவின் அடையாளங்கள் என பேசினார். கண்ணன் ரவி தயாரிப்பில் சாம் ரோட்ரிகஸ் இயக்கத்தில் பிரபுதேவா, வடிவேலு நடிக்கும் படம் பேங் பேங். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இப்படத்தின் டீசர் வெளியான 20 மணி நேரத்தில் 4.65 லட்சம் பார்வையாளர்களை கடந்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. எரிமலை வெடித்து லாவா பாயும் வித்தியாசமான நிலப்பரப்பில் ஜாம்பிகளாக மாறிய மனிதர்கள் துரத்த அவர்களிடமிருந்து பிரபுதேவா, வடிவேலு தப்பிப்பதே இதன் கதை. 25 ஆண்டுகளுக்கு பிறகு பிரபுதேவா, வடிவேலு இணைந்து நடித்திருப்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ட்ரெய்லர் ரிலீஸ் பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. தெலுங்கு நடிகை அனுசூயா பரத்வாஜ் சமீபத்தில் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கம் இடுபவர்கள் அனைவரும் நல்லவர்கள் அல்ல, அதில் சிலர் தவறான செயல்களிலும் தனிப்பட்ட தாக்குதல்களிலும் ஈடுபடுகின்றனர் என்றார். சனாதன தர்மம், மத நம்பிக்கையை அவமதித்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் அனுசூயா அளித்த விளக்கத்தில், நான் ஒரு பக்கா இந்து, உண்மையான சனாதனி, அனுமனின் தீவிர பக்தை. எனது முதல் மகனுக்கு அனுமன் என்றே பெயர் வைத்துள்ளேன். என் மீது இணையத்தில் தனிப்பட்ட முறையில் வசைபாடுபவர்களையும் அவதூறு பரப்பியவர்களையும் குறித்தே பேசினேன். சிலர் எடிட் செய்து திரித்து பரப்பிவிட்டனர். மதம் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது, அவமதிப்பது தவறுதான் என்றார்.